Hello guys, welcome to my YouTube channel. என் பேர் யாகத். நான் ஒரு price action trader, stock market technical analyst. என் வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தெரியும். நான் வீக்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டுட்ருக்கேன் சண்டே அப்படின்னு. ரெகுலராக என் வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லா நம்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் போகும். ரெக்கமெண்டேஷனில் போகும்போது இப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட் உள்ளே வரவங்க நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு ஐடியாவாக இருக்கும். இது அவங்க இப்போ தான் வந்திருப்பாங்க. இது சின்ன ஒரு ஐடியாவாக இருக்கும். நிறைய பேர் ஃப்ரீயாலாம் சொல்லித்தர மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. இல்லைனா இந்த மாதிரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கே நிறைய பேர் பைசா கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஃப்ரீயாகவே தமிழில் தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம சேனல் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கம்யூனிட்டி குரூப் ஆஃப் ட்ரேடருக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். போவாங்க ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் வீக் நான் சொன்னேன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்போது அப்படின்னு நம்ம தெளிவாக பார்ப்போம். கரெக்டாக ஃப்ரைடே அன்னைக்கு நிஃப்டி இந்த ரெசிஸ்டன்ட் எடுத்து க்ளோஸ் ஆச்சு. நீங்கள் க்ளீனாக தெரியும். நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஏரியா. இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகி மேலே ஸ்டாக் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டாக் மேலே போவோம் அப்படின்னு. பட் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் குளோபல் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டும் இன்டிசிஷனில் இருக்குது. அதே மாதிரி தான் மண்டே ஓப்பன் ஆகி மார்க்கெட் இன்டிசிஷனில் க்ளோஸ் ஆச்சு. க்ரீன் கலரில் க்ளோஸ் ஆச்சு. க்ளோஸ் ஆகிட்டு தென் நெக்ஸ்ட் டே என்ன ஆச்சுன்னா ஒரு கேப் டவுன் ஆகிட்டு கரெக்டாக ப்ரீவியஸ் சப்போர்ட் நான் சொல்லியிருக்கேன்ல, இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட், ஸோ இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட். இந்த எல்லா சப்போர்ட்டையும் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரி கேப் அப் ஆகிட்டு ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் ஆச்சு. மார்க்கெட்டு ஏகப்பட்ட செல்லிங் ப்ரெஷர். இந்த இடத்துல ஏகப்பட்ட செல்லிங் ப்ரெஷர். இந்த நாள் தான் கரெக்டாக இது ஐ திங்க் ஸோ வெனஸ்டே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதில் ஹியூஜ் செல் ஆஃப். கிட்டத்தட்ட மார்க்கெட் எவ்வளோ கீழே விழுந்தது அப்படின்னா பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட் கிட்ட நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு, 800 பாயிண்ட்ஸ் கிட்ட. ஸோ இந்த கேப் டவுன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்பவுமே மேக்ஸிமம் குளோபல் நியூஸ் தான் ஃபாலோ பண்ணும், குளோபல் மார்க்கெட்டை தான் ஃபாலோ பண்ணும். நீங்கள் ஸ்டாக் ட்ரேட் பண்ணுறது டோட்டலாக டிஃப்ரெண்ட், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறது டோட்டலாக டிஃப்ரெண்ட். குளோபல் நியூஸ் தான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணும். குளோபலில் என்ன நியூஸ் வருதோ அந்த நியூஸ்க்கான ரியாக்ஷன் தான். பட் இது பர்மனன்ட் கேப் டவுனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அந்த இடத்துல வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் அந்த பேனிக்கால் என்னாச்சுன்னா ஒரு பெரிய செல் ஆஃப். ஓகே, ஒரு பெரிய செல் ஆஃப். ஆக்சுவலாக மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே விழுந்தது அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஓப்பனிங் 500 பாயிண்ட் கீழே விழுந்தது. கேப் டவுனில் 500 பாயிண்ட் ஓப்பன் ஆச்சு. தென் அந்த 500லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் வரும்னு நினைக்கிறேன். எஸ், 300 பாயிண்ட் அகெயின் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்தது மார்க்கெட்டில். இது என்ன செல்லிங் அப்படின்னா பேனிக் செல்லிங்னுவாங்க. ஆல்ரெடி மார்க்கெட் இவ்வளோ பெரிய கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நம்மள மாதிரி ரீட்டைல் பார்ட்டிசிபெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேனிக் ஆகிடுவாங்க நிறைய பேர். ஓகே, இதுக்கப்புறம் மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது அப்படின்னு பேனிக் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேனிக்கில் தான் இவ்வளோ பெரிய செல்லிங். இது டெம்பரவரி தான். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் இந்த இடத்துல ரெட் கலர் பெரிய கேண்டில், ஸோ செல்லிங் ப்ரெஷர் நிறைய இருக்குது அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் புட்டு பை பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிஇன்னா கால், பிஇன்னா புட்டு. ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க நல்லாவே தெரியும். தெரியல அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து வீடியோ வந்துகிட்டே இருக்குது. எல்லாமே ரெடி, அப்லோட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன், லைவ் பண்ணணும். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது ஏன் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னா அதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பிஇ பை பண்ணியிருப்பீங்க. மார்க்கெட் நெக்ஸ்ட் டே என்னாச்சு, இவ்வளோ பெரிய கேப் அப், கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் கிட்ட. அதனால தான் நான் சொல்லுவேன், எப்பவுமே நீங்கள் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ராடே மட்டும் பண்ணுங்க. சிஎன்சி பண்ணாதீங்க, கேஷ் அண்ட் கேரி. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பொசிஷன் ஹோல்ட் பண்ணுவாங்க. இந்த பி எடுத்துட்டு இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போவோம் அப்படின்னு ஹோல்ட் பண்ணுவாங்க. மேபி நாளைக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிறைய பேர் ஒரு கேப் அப் ஆயிருக்கு, ஸோ மார்க்கெட் திரும்பி கீழே வரும் அப்படின்னு ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. பட் அதுலேருந்து திரும்பி ஒரு 400 பாயிண்ட் ரேலி ஆச்சு. இந்த மாதிரி கேப் அப் ஆகும்போது அப்படின்னா எப்படி ட்ரேட் பண்ணணும், கேப் அப் ஆனால் எப்படி ட்ரேட் பண்ணணும், கேப் அப் ஆகும்போது எப்படி ட்ரேட் பண்ணணும், எல்லாமே என்னோட ஃபியூச்சர் வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கேப் அப் நல்லாவே பார்க்கலாம். கேப் அப் ஆகிட்டு இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் இருக்குல்ல, ப்ரீவியஸ் ஜோன், இந்த ஜோனை ஸ்டாக்கு ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. இதுக்கப்புறமும் ஃபர்தராக கீழே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் எப்படி வரும்னு நான் சொல்கிறேன். நாளைக்கு எப்படி ஸ்டாக் ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஸ்டாக்னு வருது. நாளைக்கு எப்படி நிஃப்டி ஓப்பன் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹியூஜ் கேப் அப் தான் இருக்கும். மண்டே எப்படி ஓப்பன் ஆகும்னா 100 to 200 பாயிண்ட் கண்டிப்பாக ஒரு கேப் அப் இருக்கும். இந்த ஜோன் இருக்குல்ல, இந்த ஜோன்
உள்ள கேப் அப் இருக்கும், இல்லை ஜோனுக்கு மேலே கேப் அப் இருக்கும். இந்த ஜோனுக்கு மேலே கேப் அப் இருந்தது அப்படின்னா இதை சப்போர்ட் எடுத்து அப்படியே மெதுவாக மூவ் ஆகும். இந்த சப்போர்ட் எடுக்கிற வரைக்கும் ஆஸ் ஆப்ஷன் பையர் நீங்கள் வெயிட் பண்ணணும். எந்த ஒரு பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணணும். பிகாஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான டைம். இன்கேஸ் என்ன ஆகலாம் அப்படின்னா, ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஹியூஜ் கேப் அப், இந்த இடத்துல ஒரு ஹியூஜ் கேப் அப் என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாங்களே நிறைய பேர், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேப்பை வந்தோடனே செல் ஆஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செல் ஆஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ண மார்க்கெட் இந்த சப்போர்ட் இல்லைனா இந்த சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா திரும்பி அகெயின் மண்டே வந்து குளோபல் மார்க்கெட் ரொம்ப பேனிக்காக இருக்குது அப்படின்னா அகெயின் ஒரு ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. க்ளோஸ் ஆகிட்டு அப்படியே இது ஒரு சைட்வேஸாக ஃபார்ம் ஆகிடும். இது ஒரு சைட்வேஸாக ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் செட்டில் ஆகட்டும். செட்டில் ஆன அப்புறம் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் இங்கே பாருங்கள், இதை நான் லோயர் டைம் ஃப்ரேம் மாட்டி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த கேப் அப் தான். இந்த கேப் அப் ஆகிட்டு இந்த கேப் அப்லேருந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் மேலே போயிட்டு கொஞ்ச நேரம் சஸ்டைன் ஆகிட்டு திரும்பி நிஃப்டி வந்து கீழே வந்துடுச்சு. 100 பாயிண்ட் கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. எப்பவுமே இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டியூஷன் பிளேயர்ஸ் தான் மேக்ஸிமம் உள்ளே ப்ளே பண்ணுவாங்க. எப்படி இந்த இடத்துல ட்ரேட் பண்ணணும், எங்கே பை எடுக்கணும், எங்கே செல் எடுக்கணும், எந்த இடத்துல நீங்கள் என்ன டே நீங்கள் பை பண்ணணும், எந்த டே வந்து நீங்கள் செல் பண்ணணும், எல்லாமே வந்து என்னோட டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. இன்கேஸ் மார்க்கெட் சைட்வேஸில் ஓப்பன் ஆனால் இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட். நான் சொல்லியிருந்தேன் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா மார்க்கெட் கீழே போய்டும் அப்படின்னு. இந்த சப்போர்ட் எடுக்கும். இன்கேஸ் சைட்வேஸில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட் எடுத்து இந்த சப்போர்ட்லேருந்து அகெயின் சைட்வேஸாக மாறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லை கேப் அப் ஆச்சுன்னா இது ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இது 2 பாசிபிலிட்டிஸ் தான் நிறைய இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. டெய்லி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் மார்னிங் 9 o'clock உள்ள நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இல்லைனா 10 o'clock உள்ள டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸும் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பேங்க் நிஃப்டி பற்றி பார்ப்போம். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், இது ஒரு பேங்க் நிஃப்டிக்கும் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியா ஃபுல்லாக சொல்லியிருந்தேன். எப்போவுமே நிஃப்டி என்ன ஃபாலோ பண்ணுதோ அதே தான் பேங்க் நிஃப்டியை ஃபாலோ பண்ணும். ஏன்னா மேக்ஸிமம் ரெண்டுமே ஒன்று தான். இதில் சப்போர்ட் எடுத்து இந்த கேண்டில் பாருங்கள், இதில் சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு அகெயின் இங்கே ஒரு செல் ஆஃப் ரெட் கலர் கேண்டில் செல் ஆஃப் ஆகிட்டு கரெக்டாக பேனிக் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அதே மாதிரி பேனிக் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இது ஒரு சப்போர்ட் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தேன். இது ஒரு சப்போர்ட் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தேன். இது பாருங்கள், இது ஒரு சப்போர்ட், 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 இது ஒரு சப்போர்ட். ஸோ இது வந்து மேஜர் சப்போர்ட் ஏரியாவாக இருக்குது. ஸோ இந்த ஏரியா கண்டிப்பாக ஸ்டாக் சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் எடுத்து கேப் அப் ஆகிட்டு இது வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கிட்ட இங்கே பாருங்கள் ஒரு விக் எடுத்துருதா, இந்த 2 விக்கு இது வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இந்த ஜோனுக்கிட்ட ஸ்டாக் ரெசிஸ்டன்ட் ஆகி ரிவர்ஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ட் ஆகி ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ மண்டே எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும். கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா ஒன்று இந்த சப்போர்ட் இல்லைனா இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு ஸ்டாக் அப்படியே மேலே போகும். இல்லைனா சைட்வேஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இது ரெசிஸ்டண்ட்டாக டச் ஆகிட்டு கீழே வந்துட்டு ஒரு சைட்வேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வீடியோ. உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி எந்தெந்த ஸ்டாக் ஸ்விங் ட்ரேடிங்க்கு பொட்டன்ஷியலான ஸ்டாக்ஸோ அதோட சார்ட்ஸ் அண்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல வச்சுக்கோங்க. தேங்க்யூ.